அன்பர்களே, அபிராமி அந்தாதியிலிருந்து ஓர் பாடல். கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளியின் இடமே, எண்ணில் ஒன்றுமிலா வெளியே, வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே, அளியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே. பாடல். கிளியே, தாயே, கொஞ்சம் கிளி போன்றவளே, தாயே, அன்பர்களை காப்பவளே, கிளியே, கிளைஞர் மனத்தே கிடந்து அன்பர்கள் மனத்திலே இருந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே, அன்பர்கள் மனத்திலே ஒளிர்கின்ற ஒளியே, அன்பர்களின் மனத்திலே இருளை நீக்குகின்ற ஒளிரும் ஒளியே, தாயே அபிராமி. ஒளிரும் ஒளியின் இடமே, தாயே நீதான் கிளர் ஒளி, தாயே நீதான் ஒளிரும் படர் ஒளி, அடியார்கள் அன்பர்கள் மனத்திலே இருக்கின்ற இருளை போக்குகின்ற ஒளிரும் ஒளி, தாயே, மும்மலங்களை நீக்குகின்ற அந்த இருளினையும் பாவத்தினையும் நீக்குகின்ற பேர் ஒளி, தாய் அபிராமி. இதைத்தான் திருவாசகத்திலே ஜோதியே சூடரே சூழ்வொளி விளக்கே, மாணிக்கவாசகர், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி, மாணிக்கவாசகர் சொல்வார். ஜோதியாய் தோன்றும் உருவமே அருவம் ஒருவனே, சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே, பந்தம் அறுக்கும் ஆனந்த மாக்கடலே, மாணிக்கவாசகர். அதுதான் இங்கே இந்த அபிராமி பட்டர் அருளி செய்திருக்கின்ற அபிராமி அந்தாதியிலே ஒளிரும் ஒளி, ஒளிரும் ஒளியின் இடமே, தாயே அபிராமி, எண்ணில் ஒன்றுமிலா வெளியே முழு வெளியாக இருப்பவள், அண்டத்து முழு வெளி, அந்த அண்டத்து முழு வெளியிலும் பறந்திருப்பவள் தாய் அபிராமி. வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே, ஐம்பூதங்களிலும் விரிந்து படர்ந்து இருக்கின்ற தாயே, நீர் நிலம் காற்று தீ வெளி வானம் ஆகிய ஐந்து பூதங்களிலும் பறந்து விரிந்து இருக்கின்ற அம்மே. இதான் மாணிக்கவாசகரும் சொல்வார் அல்லவா, பூதங்கள் ஐம்பூதங்களிலும் பரவி இருக்கிறான் இறைவன். விசும்பு நிறந்த ஆகாயம் நீர் நிலம் தீ கால் அனைத்திலும் பரவி இருக்கிறார் இறைவன். இதைத்தான் இங்கே அபிராமி பட்டர் சொல்கிறார். வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே, தாயே. கடைசி வரி மிக முக்கியமான வரி. அளியேன் அறிவின் அளவிற்கு அளவானது அதிசயமே, நான் எளியன், இறையருளால் காக்கப்பட வேண்டியவன், பலரும் என் மேல் இரக்கம் கொள்ளத்தக்க அளவிற்கு நான் இருப்பவன், அன்புடையவன். என் அறிவு மிக 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 குறுகியது, அனுபவம் மிக மிக குறுகியது.
அறிவின் அளவிற்கு, என் அறிவின் அளவிற்கு, என் குறுகிய அறிவின் அளவிற்கு அளவானது தாயின் அருள் எனக்கு கிட்டியது அதிசயமே என்று அபிராமி பட்டர் சொல்கிறார். இறையருளால், தாயின் அருளால், அபிராமியின் அருளால் ஆட்கொள்ளப்பட்டேன், அது அதிசயம். அழியேன் அறிவின் அளவிற்கு அளவானது அதிசயமே. பாருங்கள், அபிராமி பட்டர் தன்னை, தன் நிலையை எந்த அளவிற்கு குறைத்து கொண்டு தாயின் இறையருளுக்கு எந்த அளவிற்கு உயர்த்தி பிடிக்கிறார் என்று பாருங்கள். திருவாசகத்திலே எண்ணிலேன் திருநாம எழுத்தஞ்சு என் ஏழுமை அதனாலே நன்னிலேன் கலைஞானிகள் தம்மொடு நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருமைப்படுகின்றேனை அண்ணல் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. மாணிக்க வாசகர் அவர் இப்படித்தான் திருவாசகத்தை வடிவமைத்திருக்கிறார். அதிசயம் கண்டேன் என்றால் என்னையும் அண்ணல் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டேன். நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமை திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவார் ஆர்வருவார் அச்சோவே. எப்படி வடிவமைத்திருக்கிறார்! இதைத்தான் அபிராமி பட்டர் இப்படி வடிவமைத்திருக்கிறார். அழியேன் அறிவின் அளவிற்கு அளவானது அதிசயமே. அபிராமி அந்தாதி படைத்தது அதிசயமே. தாயின் அருளால் ஆட்கொள்ளப்பட்டது அதிசயமே. அப்படி அபிராமி பட்டர் இந்த பாடலிலே பதிவு செய்கிறார். இது தொடர்பான திருவாசக பதிவுகளையும் ஒப்பிட்டு நோக்குகிறோம். திருவிசைப்பாவிலே ஒளிவளர் விளக்கே ஒளிவளர் விளக்கே உளப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோரொளியே. திருவிசைப்பாவிலே அபிராமி பட்டர் இதைத்தான் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். ஒளிரும் ஒளியின் இடமே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே. திருவிசைப்பாவிலே ஒளி வளர் விளக்கே. இறையருள் என்பது, இறைவனுடைய அருள் என்பது நமது உள்ளத்தே இருக்கின்ற இருளை போக்குகின்ற பேரொளி. அந்த பேரொளி நம்முடைய துன்பங்களையெல்லாம் போக்கும். அந்த பேரொளி நாம் நடந்து செல்லுகின்ற பாதைகளிலெல்லாம் வழித்துணையாக இருக்கும். அந்த பேரொளி, அந்த படர் ஒளி உள்ளத்திலே படர்கின்ற பொழுது, அந்த அருள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது வாழ்வு சிறக்கும், வாழ்வு மேம்படும். இறை அருள் என்கின்ற பேரொளி நமக்கு கிட்டிட எந்நாளும் அபிராமி அந்தாதி படிப்போம். அபிராமி தாயை வணங்கி இறையருளாகிய பேரொளியை நாம் வரமாக பெறுவோம். ஓம் பராசக்தி.